ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குலாப் ஜாம் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 பாக்கெட் மாவுங்க, ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ இருக்கும் இல்லைங்களா, ஆச்சி இது அதுதான் வாங்கி மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி இந்த டம்ளரில் ஒரு 3/4க்கு மேலே தான் நான் விட்டேன். தேவையான அளவு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் பிணைஞ்சு வச்சுருக்கேன். இது இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, உருட்டும் போது கொஞ்சம் நெய் தடவி நல்லா உருட்டினோன்னா அது நல்லா வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே பாகு காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 ஹவர் நான் அப்படியே கொதிக்க விட்டுருவேன். இந்த சொம்பில் வந்து நான் 2 சொம்பு தண்ணி விட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் நிறைய செய்கிறோம் இல்லைங்களா, 2 பாக்கெட்டுங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிட்ருக்கு. இது ஒரு 1/4 ஹவர் அப்படியே பாகு பதெல்லாம் வேணாம், அது வெந்துருச்சுன்னா போதும். நான் உருட்டி போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு மேலே நான் அப்படியே ஊற வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் மேலே பாருங்கள், நெய் ஊற்றிருக்கேன். இந்த இதுலேயும் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். அப்படியே நல்லா இன்னொரு தடவை உருட்டிட்டு அப்படியே வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் சின்னதாக அவங்கவுங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த மாதிரிங்க. அங்கே பாருங்கள், நல்ல ரொம்ப ரவுண்டாக வெடிப்பே இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து பாகு உள்ளே இறங்காதுங்க. சில பேர் சொல்லுவாங்க நல்லா ரவுண்டாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இதெல்லாம் உருட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், உருட்டியிருக்கேன். ஒரே சைஸ் எல்லாம் இல்லைங்க, அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே உருட்டியிருக்கேன். எங்கள் பாப்பாலாம் உருட்டியிருந்தால் ஒரே சைஸாக உருட்டியிருக்கும். எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லாதனால பாருங்கள் உருட்டி வச்சுருக்கேன். இது 2 பாக்கெட் வருது. இங்கே பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், சர்க்கரை பாவு ஏற்கனவே காய வச்சது தான். இப்போ மறுபடியும் பொரிச்சு எடுப்பேன் இல்லைங்களா, சரி ஒரு தடவை இன்னொரு தடவை சூடு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஹவர் அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அது நல்லாவே ஆறிடுச்சு. சரி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலான்னு இப்போ விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சூப்பராக காஞ்சிருக்குங்க. கொஞ்சம் நான் இப்போதைக்கு தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். அப்புறம் மீடியம் இதில் வச்சாலே போதும். பாருங்கள், சூப்பராக இதாகிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ப்ரௌனாக வருதுன்னு நீங்கள் இது பண்ணாதீங்க. சர்க்கரை பாவில் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். அது இல்லாமல் நல்ல இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அது கூட சில பேர் வந்து கரெக்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் எப்போவுமே எடுப்பேங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா ஊறி வரும்போது சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ட்ரிப்பு போட்டது வந்து கீழே நல்லா ஊறிடுச்சு. இது இப்போ போட்டது ஏன்னா கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரம் பேஷனில் போட்டிருக்கணும். நான் இதில் போட்டுட்டேன். பாருங்கள், கொஞ்சம் அது ஊறுறது கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று எடுக்கிறேன் நான் இந்த சைட்லேருந்து. பாருங்கள், இந்த வருஷம் தீபாவளிக்கே நாங்கள் செய்யலைங்க குலாப் ஜாமுன். செய்யாமல் தீபாவளி மாதிரியே இல்லை எங்கள் வீட்டில். ஏன்னா எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தோம் தீபாவளிக்கு. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்தில் இந்த வருஷம்தாங்க தீபாவளிக்கு நாங்கள் குலாப் ஜாமுன் செய்யாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு பர்த்டே, அதனால செஞ்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே அங்கே ஒன்று இதாகிருச்சு, உடஞ்சிருக்கு. இதை நான் எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த ஜூஸோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்.